தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. என் அன்பான பிளே தமிழ் நேயர்களே, நம்ம எதிர்பார்த்த குரு பெயர்ச்சியை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமை கொள்கிறேன். ஏன்னா எல்லா பெயர்ச்சியை விட குரு பெயர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு. அது எப்படிப்பட்ட சக்தி அப்படின்னா, இன்னி வரைக்கும் நம்மளை யாராவது ஒருத்தவங்க வழி நடத்தலை, ஒருத்தவங்க வாய்ப்பு கொடுக்கலை அப்படின்னா நம்ம முன்னுக்கு வர முடியாது. அப்போ யாரோ ஒருத்தவங்க நம்மளை வழி நடத்தணும், யாராவது ஒருத்தவங்க நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி வாய்ப்பு கொடுத்து வழி நடத்தினா தான் வாழ்க்கையில் டெவலப்மெண்ட்டு வரும். இதுதான் ஒரு நல்ல முடிவு, அதுதான் 100% வெற்றி. சில பேர் சொல்லுவாங்க நானே முன்னுக்கு வந்தேன் அப்படின்வாங்க. நானே முன்னுக்கு வந்தேனாலும் யாரோ ஒருத்தவங்க கனெக்ஷன் கொடுத்துருப்பான், சொந்தக்காரன் இருக்காது. யாரோ பிரத்தியார் ஒரு தெரியாத முகம் நம்மளை லிஃப்ட் ஏற்றி விட்டுருக்கும். இதுதான் லைஃப்பில் நடந்திருக்கும். அப்போ அந்த இடத்துல தான் குரு நமக்கு ஹேண்டில் பண்ணுறார். இப்போ வழி தெரியாதவர்கள், நான் வழியை தொலைச்சிட்டேன், எனக்கு ஒரு வழி தெரியல, எனக்கு ஒரு பாதை தெரியல, என் லைஃப்பில் எனக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மீட் நடக்கணும்னு நினைக்கிறேன், அது நடக்க மாட்டேங்குது, என் லைஃப்பில் இதெல்லாம் இழந்து நிற்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு பிடிமானத்தோடு நான் ஏறணும் அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. இது நிதர்சனமான உண்மை, நம்பி சொல்கிறேன். வருகின்ற மே மாதம் 26ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகராசியிலே பிரவேசம் செய்கிறார். மே மாதம் 26ஆம் தேதி காலையில் 11 மணி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசம் செய்கிறார். இந்த கடகத்தில் குரு வர்றதுனால ஏறத்தாழ ஒரு 12 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் இந்த குரு பகவான் கடகத்துக்குள்ளே நுழைகிறார். என்ன அவ்வளோ பெரிய உத்தமமாக கடகம் அப்படின்னா, எஸ், கடகம் குரு உச்சம் பெற்ற வீடு. அப்படிப்பட்ட இடத்துக்குள்ளேயே குரு என்ட்ரி ஆகிறதுனால இந்த குரு பெயர்ச்சி எல்லாருக்குமே மிகப்பெரிய அற்புதங்களை, மிகப்பெரிய யோகங்களை கொடுக்க போகுது. பிளே தமிழ் நேயர்களே, அதில் எத்தனை சதவிகித வெற்றியோடு நாம் இருக்க போகிறோங்கிறத ஒவ்வொரு ராசிக்கு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிவில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கிறேன், அந்த ட்விஸ்ட்டை கண்டிப்பாக பாருங்கள். விதி வலியது, எப்பயுமே விதி வலியது. நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் சில முயற்சிகள் தட்டுப்படும், தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். சில இடங்களில் என்ன பண்ணுவோம்னா, யோசிக்க தெரியாமல் யோசிச்சிட்டோமோ அப்படின்னு யோசிக்க வைக்கும், இப்படிலாம் சிரமத்தை கொடுக்கும். ஆனால் முடிவு என்ன பண்ணும், நமக்கு சாதகமாகும். அதனால் எடுத்த உடனே எதை பார்த்து மிரளக்கூடாது. யார்? விருச்சிக ராசிக்காரர்கள். உங்களுக்கான அனுதாபம், உங்களுக்கான நல்ல மனிதர்கள், உங்களுக்கான நல்ல யோகக்காரர்கள் உங்களோட தான் இருப்பாங்க. உங்களை வாழ வைக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நிறைய உள்ளங்கள் உங்களோட தான் இருப்பாங்க. உங்களுக்கு அவங்க பேச மாட்டாங்க, உங்கள்கிட்ட அவங்க டெய்லி வர்த்தகம் வச்சுக்க மாட்டாங்க, டெய்லி உங்களோட கனெக்டிங்கில் இருக்க மாட்டாங்க. உங்களோட கனெக்டிங்கில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அன்னாடங்காட்சி மாதிரி, அன்னாடம் உங்கள்கிட்ட உதவி எதிர்பார்க்குறவங்களும் உங்களுக்கு நல்லது நடந்தாங்கிறத விட உங்களால் நல்லது நடக்கணுங்கிறதுக்காக வாழ்கிறவங்க தான் உங்களோட டெய்லி உங்களோட ட்ராவலில் இருப்பாங்க. ஆனால் உங்கள் மேலே உண்மையாக விருப்பம் உள்ளவர்கள், நல்ல மனிதர்கள், அவங்க ரொம்ப ஒதுங்கி இருப்பாங்க. இதை முதல்ல தெளிவாக விருச்சிக ராசிக்காரர்கள் புரிஞ்சுக்குங்க. ஆக விதி என்ன ஆகும், வலியதுன்னு சொன்னேன். உங்களுக்கு கொடுக்கணும், கிடைக்கணுங்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. ரமண மகரிஷி அருமையாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், எது நடக்கணும் அப்படின்னாலும் அது நடந்தே தீரும், எது நடவாதிருப்பினும் அது என்ன முயற்சினும் அது நடக்காது அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ விருச்சிக ராசிக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடும், நடக்கிறது மட்டும்தான் உங்களால் சிந்திக்கவே முடியும். ஏன்னா சந்திரன் அங்கே நீசம், உங்கள் ராசிக்கு சந்திரன் நீசம் ஆயிட்டாரான்னு வருத்தப்படக்கூடாது. செவ்வாய் ஆட்சி. அப்போ செவ்வாய் ஆட்சி பெறதுனால சந்திரன் நீசமே பெற்றாலும் நம்மளுடைய
உடல் ரீதியாக நம்ம சில முன்னேற்றங்கள், நமக்கு உடம்பு வயசாக என்ன வயசானாலும் நம்ம என்ன பண்ணுவோம், வயசாகாத மாதிரியே இருப்போம். அது கடவுள் கொடுத்த வரம் விருச்சிக ராசிக்கு. ஏஜ் நீங்கள் சொன்னால் தான் தெரியும். ஆனால் மனசு நீங்கள், அதனால தான் நீங்கள் டேரெக்டாக யாருக்கிட்டையும் பேசிடாதீங்க. ஏன்னா நீங்கள் பேசுகிறதா இருந்தால் கூட இன்னொருத்தவங்க மூலமாக பேசுங்க, அது நல்லது. டேரெக்டாக நீங்கள் எந்த ஒரு வார்த்தையும் இன்னொருத்தவங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் பேசாதீங்க. இதை முதல்ல ஃபாலோ பண்ணுங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சியில் அமோகமான வெற்றி பெற போகிறீங்க. இந்த காலகட்டம் நீங்கள் எதிர்பார்த்த 9வது வீட்டுக்கு குரு வருகிறார். மே மாதம் 26ஆம் தேதி பகல் 11 மணிக்கு. 9வது இடம்ங்கிறது சுகஸ்தானம். சந்தோஷமான காரியங்கள் நடக்கப் போகுது. குடும்ப சந்தோஷம், நிம்மதி, இனம் புரியாத ஒரு திருப்தியான வெற்றி, இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது. அப்போ கண்டிப்பாக இந்த குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற டைமாக இருக்கிறதுனால இந்த குரு உங்களை மோசம் பண்ண மாட்டார், நல்லதை செய்வார். இதை மட்டும் இந்த குரு பெயர்ச்சியில் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஆக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9வது வீட்டில் இந்த குரு பகவான் உள்ள என்ட்ரி ஆகிறாருங்க. மே 26. 9வது வீடுங்கிறது சுகஸ்தானம், சௌபாகியஸ்தானம். நம்ம ஆட்டம் தோக்க முடியுமா, தோக்குமா? இப்போ ஏதாவது ஆசைப்படுங்க. இடம் வாங்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், அரசியலில் பெரிய முன்னேற்றத்துக்கு வரணும், ஆன்மீகத்தில் பெரிய முன்னேற்றத்துக்கு வரணும், கல்வித்துறையில் நல்ல முன்னேற்றத்துக்கு வரணும், இன்னும் சொல்லப்போனால் எதிர்பார்க்காத நல்ல செல்வங்கள் கிடைக்கணும், வீடு வாகன யோகங்கள்லாம் கிடைக்கணும். என்ன வேணாலும் திங்க் பண்ணுங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கன்ஃபார்மாக இந்த விருச்சிக ராசிக்கு இது ஒரு பெஸ்ட்டு டைம். நம்பலாம், கண்டிப்பாக நம்பலாம். அதுதான் இந்த காலகட்டம். இப்படிப்பட்ட ஒரு அருமையான நேரம். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு அதிசார குரு பெயர்ச்சியாக உள்ள என்ட்ரி ஆகிறார் 10வது வீட்டுக்கு. அப்போ ஏதாவது இடம் மாறுவதற்காக இப்போயே பிளான் போட்டு வைங்க. நீங்கள் ஏதாவது இப்போ இடம் மாறணுங்க, வேலை மாறணும், இல்லை ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். புதிய தொழில் ஆரம்பிக்கிறவங்க, வேலை மாறுறவங்க, எனக்கு வேலையில் சில பேரை பிடிக்கலைங்க, அவனை கண்டாலே பிடிக்கலைங்க, புதிய கடுப்பாகுதுங்க, அவன்லாம் ஒரு மனுஷனா, என்னை போட்டு தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிலாம் நினச்சிங்கன்னா வெயிட். அக்டோபர் 20க்கு பிறகு ஆண்டவனே உங்களுக்கு இடம் மாற்றத்துக்கான பிளானை கொடுப்பார். இப்போ அதை மட்டும் ஒரு மைண்டில் ஒரு ஓரமாக ஒரு ரீடிங் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு ஓரமாக, அவ்வளோதான். மைண்டில் என்ன ஆகும், அது நடக்க ஆரம்பிக்கும். எங்கள் பிள்ளைகளுக்கு அக்டோபர் 20க்கு பிறகு பிப்ரவரி 13க்குள்ளே 2027 நீங்கள் என்ன வேலை இடமாற்றம் எதிர்பார்க்குறீங்களோ, தொழிலில் மாற்றங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்கும். அரசியலில் மாற்றம் எதிர்பார்க்கும், கலைத்துறையில் மாற்றம், மருத்துவத்துறை, நீதித்துறை, காவல்துறை, பள்ளிக்கூட பிள்ளைங்க, நீங்கள் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு கல்வியில் கொஞ்சம் டவுனாக இருக்குன்னா இந்த 9வது வீட்டுக்கு வந்தோன்னே நல்ல கல்வி யோகத்தை கொடுப்பாருங்க. அதுலேயே நீங்கள் ஏதாவது நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பாஸ் ஆகணுங்க, நல்ல மார்க் நல்லா எடுக்கணுங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம்லாம் எழுதுனீங்கன்னா சூப்பராக பாஸ் ஆகிடுவீங்க, நல்ல மார்க் எடுப்பீங்க. எதிர்பாராத தருணங்களை இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதத்துக்குள்ளே அந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டு போகணும். ஸோ இதெல்லாம் ஒரு அருமையான நேரம். ஸோ இந்த நேரம் மனசை பீஸ்ஃபுல்லாக வச்சுங்க, தெய்வ பலத்தோடு வச்சுங்க. இந்த நேரத்தில் டவுனாக எதையும் திங்க் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு சில மனிதர்கள் என்றும் உங்களோடு இருக்கிறார்கள், ஆனால் விலகி இருக்கிறாங்கன்னு மட்டும் நம்பி வைங்க. ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க, நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணால் உங்களுக்கு உடனே கால் பண்ணுவாங்க. இதுதான் விருச்சிக ராசி. உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணால் போதும், உங்கள்கிட்ட ஒரு ஃபோன் மெசேஜ் பண்ணால் அவங்க பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு நல்லதுன்னா உடனே ஃபோன் அடிப்பாங்க, கெட்டதுனாலும் ஃபோன் அடிப்பாங்க. உங்களுக்கு முதல்ல அவங்க தான் ஃபோனில் அடிப்பாங்க. என்னாச்சு, ஏன் அப்படின்னு கேட்பாங்க. எப்படி இருக்க, நீ நல்லா இருக்கியா அப்படிங்குவாங்க. ஆனால் பக்கத்தில் உள்ளவங்க அதை கேட்கவே மாட்டாங்க. அப்போ விருச்சிக ராசிக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குங்க, நமக்கான வெளியில் தெரியாது. இது தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட இந்த குரு பெயர்ச்சியில் நல்ல மனுஷங்களுடைய நட்பு கிடைக்க போகுது, பெரிய மனுஷங்களுடைய நட்பு கிடைக்க போகுது. மனசில் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஆசைகள், குடும்பத்திற்காக பொது வாழ்க்கையில் இருப்பவர்களும் சரி, குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்களும் சரி, உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கு இது ஒரு அற்புதமான நேரம். நீங்கள் என்னெல்லாம் பிளான் போட்டு வச்சிங்கனோ அந்த பிளான்லாம் சக்ஸஸ் ஆக போகுது. அந்த பிளான் படி நீங்கள் இன்னும் நல்லா சக்ஸஸ் ஆகணும்னா அக்டோபர்லேருந்து அந்த பிளானை நீங்கள் கரெக்டாக நீங்கள் டெவலப் பண்ணலாம். அது டெஃபினெட்லி சக்ஸஸ் ஆகும். ஸோ குரு
முழு ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் இந்த விருச்சக ராசிக்கு கொடுக்க போகிறார். யாராலும் தடுக்க முடியாது. நல்லது நடக்கும். என்ன இந்த குரு பெயர்ச்சி பலனை பார்த்தீங்களா? ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ எளிமையாக இந்த குரு பயிற்சியை நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா நிச்சயமாக நமக்கு தோல்விங்கிற ஒரு விஷயம் வராது. நம்ம லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மீட்டை தான் பகவான் நமக்கு கொடுக்க போகிறார். எல்லா சந்தர்ப்பங்களும் நீ சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுக்கும். நாம் பேசக்கூடிய எல்லா செயல்களும் வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுக்கும். நாம் நடந்து கொள்ளக்கூடிய எல்லா செயல்களும் நடந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளும் வாழ்க்கையில் ஒரு பயனை கொடுக்கும். ஆக நம்ம லைஃப்பில் எதை சந்திக்கிறோம், எதை பேசுகிறோம், எப்படி செயல்படுறோம் அப்படிங்கிறது வருங்காலத்தில் நமக்கு அது ஒரு பலனை கொடுக்கும். நல்ல வழியில் போயிருந்தால் நல்ல பலனை கொடுக்கும், கெட்ட வழியில் போயிருந்தால் கெட்ட பலனை கொடுக்கும். இதை உணர்த்துகிற நேரம்தான் இந்த குரு பயிற்சி. அதனால் யாருடைய அறிவுரையும் யாருடைய வழிகாட்டுதலையும் அப்படி அலட்சியமாக தள்ளாமல் அந்த வழிகாட்டுதலை அந்த அறிவுரைகளை முடிஞ்ச வரைக்கும் மனசில் உள்ளே தூக்கி போட்டு வச்சுக்கிங்க, ஸ்டோரேஜ் பண்ணிவிடுங்க. எத்தனையோ விஷயத்தை ஸ்டோரேஜ் பண்ணுறோம், எவ்வளோதோ விஷயத்தை வேண்டான்னாலும் அதை திரும்பி ஏதாவது ஒரு சீக்ரெட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்குறோம். அது மாதிரி இதையும் ஒன்று போட்டு வைங்க. அப்போ பெரிய மனுஷங்க சொல்கிறது, குருமார்கள் சொல்கிறது, நண்பர்கள் சொல்கிறத அது நமக்கு நன்மைகளை கொடுக்கும். இந்த குரு பயிற்சியால் வாழ்க்கையில் எல்லாருடைய வளமும் அதிகமாகும். ரொம்ப சிம்பிளாக ஒரு மேஜிக் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பிரதி வியாழக்கிழமை தேர்ஸ்டே நீங்கள் பக்கத்தில் இருக்கிற குரு சன்னதிக்கு போய் குருவை பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லாரும் குரு சன்னதிக்கு போய் குருவை ஒரு பிரார்த்தனை. குருக்கிட்ட எப்படி பண்ணணும்? குருவே நமஸ்காரம், குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் நீதான்ப்பா, எல்லாருக்கும் குருவாக இருக்கிற, எனக்கும் குருவாக இருந்து உன்னுடைய பார்வை நான் எனக்கு படும்படி என் வாழ்க்கையை உயர்த்து, மங்களகரமான விஷயங்களை நடத்தி கொடு, இதுக்கு பிறகும் நான் எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுத்துடாதேன்னு குருக்கிட்ட கம்பல்சரி ஒரு பிரார்த்தனையை வைங்க என் உறவுகளே. அதுவும் மே மாதம் 26ஆம் தேதி பகல் 11 மணிக்கு கம்பல்சரி இந்த வீடியோவை உங்களுக்கு இப்போலேருந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோலேருந்து போய் 11 மணிக்கு அலாரம் வச்சுருங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற ஒரு சொல், செய்கிற செயல் அன்ற 11 மணிக்கு குருவை உங்கள் வீடியோவில் அப்படி துருக்கி உங்கள் செல்ஃபோன் வச்சுருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரு தட்சிணாமூர்த்தி குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். எங்கேருந்தோ ஒரு நேரலை, ஒரு லைவ் கிடைக்கும். அதுவே உங்கள் வாழ்க்கையோட ஒரு முன்னோட்டம், ஒரு முன் ஆரம்பமாக இருக்கும். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை இந்த சிவஸ்ரீ ப்ளே தமிழ் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். குரு வணக்கத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நல்லது நடக்கும்.